குருவே நமக. மேஷ ராசிக்காரர்களுக்கான குரு பயிற்சி பலன்கள். மேஷ ராசிக்கு ஜூன் 2ஆம் தேதி குரு பகவான் மிதுனத்திலிருந்து 4ஆம் வீடான கடகத்திற்கு குரு உச்சமாகி வர்றாரு. அப்பாடா, இனிமே நமக்கு வீடு வாங்கிடலாம், சொத்து சுகங்கள்லாம் வாங்கிடலாம் அப்படின்னு சிலர் சந்தோஷப்படுவாங்க. ஆனால் சனி 12ஆம் இடத்துல இருந்து உங்களோட பேங்க் பேலன்ஸை காலி பண்ணுறதுக்கு காத்திருக்காரு. யாருக்கு வீடு, யாருக்கு கடன் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. தொடர்ந்து பாருங்கள், நான் தெளிவாக சொல்கிறேன். ஜென்ரலாக பார்த்தா குரு 4ல் உச்சம். 4 அப்படிங்கிறது சுகஸ்தானம், பலம், அம்மாவோட ஆதரவு, அம்மாவோட சுகம், அதோட வீடு, வண்டி, வாகனங்கள், மன நிம்மதி, இவைகளெல்லாம் குறிக்கிறது இந்த 4ஆம் வீடு. ஆனால் உங்களுக்கு 4ஆம் வீட்டில் குரு போனாலும் உச்சமானாலும் சனி 12ஆம் வீட்டில் விரயஸ்தானத்தில் இருந்து உங்களுக்கு 7.5 சனி ஆரம்பமாகிற இந்த சமயத்தில் குரு தர்ற சுகத்திற்கு 2 மடங்கு செலவு வர காத்துட்ருக்கு. ஒன்று, நீங்கள் வீடு வாங்குவீங்க, ஆனால் லோனு இஎம்ஐ கட்ட முடியாமல் கஷ்டப்படுற ஒரு சூழ்நிலை வரும். அல்லது வீடு கட்டுவீங்க, ஆனால் ஹாஸ்பிட்டல் செலவு, இந்த மாதிரி உடல்நிலை பாதிப்புகள் உங்களுக்கு வரும். யாருக்கு எது நடக்கும் அப்படிங்கிறத லக்னம் தான் முடிவு பண்ணும். லக்னம் என்ன அப்படிங்கிறத பற்றி நீங்கள் தெரிஞ்சிருந்தீங்கன்னா இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். குரு 4ல் உச்சம். சொந்த வீடு கனவு நிறைவேறும். கடகம் நீர் ராசி. வீடு கடற்கரை பக்கம் அல்லது ஆற்று ஓரத்தில் அல்லது ஏரி, இந்த மாதிரியான நீர்நிலைகளுக்கு பக்கத்தில் உங்களுக்கு வீடு வாய்க்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இது அமையும். சனி 12ல் இருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணணும்னா, பத்திரம் முடிக்கும்போது நீங்கள் ஒரு தடவைக்கு 3 தடவை செக் பண்ணணும் கண்டிப்பாக. அதே போல் ஜூன் ஜூலையில் அவசரப்பட்டு அட்வான்ஸ் கொடுக்காதீங்க. செப்டம்பருக்கு மேலே வீடு வாகனம் சம்மந்தமாக எது செய்தாலும் நீங்கள் செப்டம்பருக்கு மேலே செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும். அதே போல் உங்களுக்கு 11ல் ராகு, 5ல் கேது. 11 அப்படிங்கிறது லாபஸ்தானம். திடீர் பணம் வரும். ஷேர் மார்க்கெட்டு, ஆன்லைன் பிஸ்னஸ்ஸு, இவைகளெல்லாம் உங்களுக்கு லாபம் வரும். குரு 4ஆம் இடத்துலேருந்து 11ஆம் வீட்டை பார்க்குறதுனால பெரிய மனுஷங்களோட சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். 12ஆம் இடத்து சனி உங்களுக்கு மறைமுக செலவுகளை அதிகப்படுத்துறதுனால பணம் உங்கள் கையில் தங்காது. நீங்கள் நிறைய செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கும். அதனால் நீங்கள் பணம் உங்கள் கைக்கு வந்த உடனேயே நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அதை சுப செலவுகளாக நீங்கள் மாற்றிக்கொள்வது உங்களோட புத்திசாலித்தனம். கோல்டுலேயோ அல்லது எஸ்ஐபி, இந்த மாதிரியில் எதையாவது மியூச்சுவல் ஃபண்டு இப்படிலாம் நிறைய சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பணத்தை சேமிக்கிறது உங்களுக்கு நன்மை தரும். அதே போல் 5ல் இருக்கிற கேது உங்களுக்கு பிள்ளைகளால் சில பல கஷ்ட நஷ்டங்களை தரக்கூடும். பிள்ளைகள் படிப்பில் தடை வரும். அதே போல் பிள்ளைகள் காதல், அந்த மாதிரி விஷயங்களில் போவாங்க. 4ல் இருக்கிற குரு உங்களுக்கு பிள்ளைகள் விஷயத்தில் சின்ன சின்னமான சங்கடத்தை கொடுக்கும். அதுவும் உங்களுக்கு ஆகஸ்ட் மாதத்துக்கு மேலே உங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை தரக்கூடியதாக இருக்கும். குழந்தைகள் படிக்கிற போது அவங்களுக்கு வியாழக்கிழமையில் குரு பகவானை வணங்க சொல்லும்போது உங்களுக்கு இது படிப்படியாக மாறும். அடுத்தது பார்த்திங்கன்னா, உங்கள் லக்னம் மிதுனம், கன்னி, தனுசு, மீனம், அந்த 4 மூலையில் இருக்கிற லக்னமாக உங்களுக்கு இருந்தது அப்படின்னா, நீங்கள் மேஷ ராசியாக இருந்தாலும் இந்த லக்னமாக இருந்தது அப்படின்னா குரு உங்களுக்கு உச்ச பலன் தருவார். 100% உங்களுக்கு பலன்கள் ரொம்ப நல்லாயிருக்கும். வீடு, பதவி உயர்வு, இவைகள்லாம் உங்களுக்கு கன்ஃபார்மாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே போல் உங்களுக்கு லக்னம் ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்பம், இது மாதிரி இருந்ததுன்னா குரு தர சுகத்தோடு உங்களுக்கு கடனும் உங்களுக்கு சேர்ந்து வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சனி 12ல் இருக்குதுல, அதுதான் உங்களுக்கு அதிகமாக வேலை செய்யும். நீங்கள் என்ன லக்னம்னு உங்களுக்கு தெரியலையா, கமெண்டில் உங்களோட பெர்த் டைமை ப்ளஸ் பர்த் டேட்டை சொல்லுங்கள். நான் உங்களுக்கு என்ன லக்னம் அப்படிங்கிறத கமெண்டில் நான் பதில் சொல்கிறேன் கண்டிப்பாக. நீங்கள் இதுக்கு பரிகாரம், அதாவது இந்த 4ல் இருக்கிற குருவுக்கு இந்த சின்ன சின்ன பரிகாரங்கள் செய்யும்போது உங்களுக்கு பெரிய அளவில் உங்களுக்கு பிரச்சனைகள் வராமல் குரு பகவான் தடுப்பார். வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் வஸ்திரம் அணிவிக்கிறது. அதுக்கடுத்து வீடு வாங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போய் சாமியை கும்பிட்டுட்டு வர்றது. அடுத்தது 3ஆவதாக ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னென்னா,
அம்மா காலில் விழுந்து நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கணும். இதுதான் உங்களுக்கு நம்பர் 1 பரிகாரமாக இருக்கும். அடுத்து இந்த குரு பயிற்சியில் மேச ராசிக்காரர்கள் என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பார்ப்போம். ஜூன் ஜூலையில் வீடு பத்திரம் பதியாதீங்க. ஆகஸ்ட்டையும் விட்டுருங்க. செப்டம்பருக்கு மேலே நீங்கள் வந்து இந்த மாதிரி நல்ல விஷயங்களை ஏதாவது செய்யுங்க. அது வந்து உங்களுக்கு சுப செலவுகளாக மாறும். அதே போல் அஷ்டமியில் செய்யாதீங்க. ராகு காலத்தையும் நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். அது உங்களுக்கு நல்லதாக இருக்கும். அடுத்தது 4ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து கடக ராசியாக உங்களுக்கு வர்றதுனால அது நீர் ராசி. அதனால் நீங்கள் எப்போவுமே தண்ணீரை வீணாக்காதீங்க. தண்ணீரை வீணாக்காமல் இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நல்லது. குரு வந்து இல்லைன்னா அதிகமாக உங்களுக்கு பாதிப்பு அதிகப்படுத்துவார். அதுக்கப்புறம் கடன் வாங்கி வீடு கட்டாதீங்க. இருக்கிற காசை வச்சு நீங்கள் வீடு வாங்குங்க அல்லது கட்ட ஆரம்பிங்க. சனி 12 இருக்கும்போது நீங்கள் கடன் வாங்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு வட்டி வந்து அளவுக்கு மீறி போய் ரொம்ப அப்புறம் கஷ்டப்படுத்தும். மேச ராசிக்காரங்க இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நவம்பர் மாதம் திரும்ப பாருங்கள். நான் சொன்னது நடந்துச்சா இல்லையான்னு பாருங்கள். அடுத்த வீடியோ ரிஷபராசிக்காரர்களுக்கு பார்ப்போம். ரிஷபராசிக்கு 3ல் குரு வந்து நல்ல தைரியம் வரும். ஆனால் தம்பி தங்கைகளோட உங்களுக்கு சண்டை வரும். இது பற்றி நம்ம வந்து அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ரிஷபத்துக்கு தற்போது நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேச ராசிக்காரர்களுக்கு